வணக்கம். வார ராசி பலன் பிப்ரவரி 16லேருந்து 22 வரலாம் என்ன நடக்கும் பார்த்துடலாங்க. 6 ராசிக்கு யோகமாக இருக்கும். 4 ராசிக்கு சந்திராஷ்டமம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது. கும்பத்தில் 4 கிரக சேர்க்கை இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 12 ராசிக்கும் என்ன நடக்கும் இந்த வாரன்றதை ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். வாங்க போகலாம். மேஷ ராசிக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குங்க. உங்களோட ராசிநாதன் மகரத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே தொடர்ந்து இருக்கார். 10ஆம் இடத்துல இப்போது சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இந்த 4 கிரக சேர்க்கை இருக்கிறதால தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்குற எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும், வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும், லீடர்ஷிப் பொசிஷனில் இருந்தாலும், ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த நிலைமையில் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த வாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் தொழிலில் ஒரு விதமான பரபரப்பான சூழ்நிலை இருக்கும். அதை அனுசரித்து பார்த்துங்க. உடம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நேரம் நல்லா இருக்குது. குரு பார்வை 10ஆம் இடத்துல விழுது. 4 கிரக சேர்க்கை இருந்து இது ஒரு இடத்துல 2, 3 இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. 4 கிரகம் இருக்கும்போது கொஞ்சம் பதட்டம் தொழிலில் வரும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. ராசிநாதன் பாக்கியத்தில் இருக்கிறதால ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டைமு. ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் நடத்தணுன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், இல்லை ஒரு இடம் வாங்கிறது, விற்கிறது, பூமி சம்மந்தப்பட்ட விஷயம், வண்டி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த வாரம் நீங்கள் முடிச்சுக்கலாம். ஏன்னா பாக்கியத்தில் உங்களுடைய ராசிநாதனை செவ்வாய் இருக்கார். 23ஆம் தேதி அவர் மூவ் ஆகி போயிடுவார். உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் உஷாராக இருங்க. இந்த வாரத்தை முடிச்சிங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதை மட்டும் தவிர்த்து விடவும். ஏன்னா உங்களுக்கு விரய சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதால யாருக்காவது கையெழுத்து போட்டிங்கன்னா எதுவுமே பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். நீங்கள் யாருக்காவது காசு கொடுக்கணும்னு நினச்சா உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற ஒரு 5 ரூபா எடுத்து கொடுங்க, பிரச்சனை கிடையாது. 5 ரூபாய்க்கு எங்கேயும் கையெழுத்து போட்டுறாதீங்க. கையெழுத்து போட்டிங்கன்னா அது திருப்பி வராது. அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம நேரம் அப்படி இருக்குது. இதை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணுங்க. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள்லாம் கலந்துப்பாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு பாக்கியத்தில் ராசிநாதன் இருக்கும்போது கல்யாணத்தை முடித்து வைப்பார். இந்த வாரம் மேஷராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பை கூட்டி தரும். என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் பெற ராசி ரிஷப ராசியும் இந்த வாரம். ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல பல கிரகங்கள் 4 கிரகங்கள் அங்கே சேர்க்கை இருக்கிறதால இந்த வாரம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமான வாரமாக இருக்குங்க. அரசு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல லாபகரமான ஏஜென்சி எடுத்திருக்கவங்க, சப்கான்ட்ராக்ட் எடுத்திருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலாளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மன நிம்மதி இருக்கும். தொழில் செய்கிற இடத்துல வேலை சுமைகளில் கொஞ்சம் பதட்டம் இருக்கும். 4 கிரகம் இருக்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அந்த பதட்டத்தை மட்டும் குறிச்சிங்க. நேரம் நல்லா இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். ஆனால் பணம் மட்டும் யாரையும் நம்பி கொடுத்துடாதீங்க. 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதை மறந்துடாதீங்க. இல்லத்தரசிகள் கணவர் மற்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு வரும். அதனால் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்த வாரம். உயர்கல்வி முயற்சி எடுக்கிற எல்லா நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். விசாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ் சொந்தங்கள் உலகம் முழுக்க இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ஒர்க் பர்மிட் ரிலேட்டடாக ஏதாவது சிக்கல் இருந்தால் இந்த வாரத்தில் தீர்றதுக்கு வாய்ப்பு அதிகங்க. ஏன்னா சூரிய பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வந்துட்டார். அதனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்றதில் ஐயமில்லை. என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் ஒரே ஒரு நாள் சந்திராஷ்டமம் இருக்குங்க. அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் எப்போ நான் சொல்கிற மாதிரி சரியான நேரத்தில் தூங்குங்க. சந்திராஷ்டமத்தில் பதட்டம் அடைய வேணாம். வண்டி வாகனங்களை மெதுவாக ஓட்டிகிட்டு போங்க. யாருக்கும் பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. இது சந்திராஷ்டம எச்சரிக்கை, பொதுவான எச்சரிக்கை. உங்கள் ராசிக்கு முதல் நாள் மட்டும் இருக்குது. அதனால் நீங்கள் உஷாராக இருக்கணும். மற்றபடி இந்த வாரம் ரொம்ப வெற்றியான வாரமாக உங்களுக்கு அமையுன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கிரக கூட்டணிகள் நிறைய இருக்குது. 4 கிரக கூட்டணி இருக்குது. அதனால் அப்பா வழி சொத்துக்கள், அப்பா வழியில் இருக்கிற சொந்த பந்தங்களால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்.
கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து ரிலேஷன்லேயே பண்ணுற மாதிரி இருந்தால் அப்பா வழி உறவில் வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசுங்க. வெற்றிகரமான வாரமாக அமையும் இது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அலுவலகத்தில் நல்ல ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க. இதை சாதகமாக பயன்படுத்திங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதுபடி எதனா கேட்க நினச்சிங்கன்னா இந்த வாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லத்தரசிகளுக்கு வந்து நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த வாரம் நிறைவேறுங்க. மாணவர்கள் வந்து தேர்வுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமு, நீட்டு, கேட்டு இந்த எக்ஸாம்லாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுக்கு வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக இருக்கிறதால இந்த வாரத்தில் வந்து அவங்களுக்கு தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, வியாபாரம் செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு நிம்மதியான நிலைமை நிலவுன்றதில் சந்தேகம் கிடையாது. இது ஒரு வெற்றி வாரமாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. என் அருமை கடக ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அஷ்டமத்தில் 4 கிரகம் இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உடம்பை பார்த்துங்க. தேவையில்லாத வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மனதில் ஒரு விதமான குழப்பம் இருக்கும், ஒரு விதமான பயமான ஒரு விஷயங்கள்லாம் வரக்கூடியதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த வாரத்தை வந்து கொஞ்சம் நல்லபடியாக நீங்கள் நகர்த்திக்கணும். இந்த சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக தூங்குங்க. தேவையில்லாத வந்து நீங்கள் வந்து நைட்டு முழிக்கிறத விட்டுருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போகணுங்க இந்த டைமில். அஷ்டமத்தில் 4 கிரகம் இருக்குது. நம்ம பிப்ரவரி மாத ராசி பலன்லையும் சொல்லியிருக்கோம் இதை பற்றி. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எச்சரிக்கை மட்டும்தான். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும்ன்றதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை வந்து அந்த அஷ்டமஸ்தானத்தில் விழுறதால பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஏதாவது எழுத்து தேர்வு இது மாதிரி எழுதி இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு எதனா நினச்சிருந்தீங்கன்னா இப்போது ஒரு முயற்சி எடுக்கும்போது எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். அஷ்டமத்தில் கிரகம் இருக்கும்போது எதிர்பாராத விஷயம் நடக்கும். எதிர்பார்த்த விஷயம் சில டைம் கோட்டையாக போயிடும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் இந்த வாரத்தை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக கையாளணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம உலகத் தமிழர்கள் வந்து இந்த டைமில் வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்டு இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ணுறதுனா அந்த சந்திராஷ்டம டேட்டான 18, 19, 20 அந்த டைமில் வருது இல்லையா உங்களுக்கு, அந்த டைமை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த டைமில் எந்த பேப்பரையும் சப்மிட் பண்ணாதீங்க. சந்திராஷ்டம எச்சரிக்கையை நான் ரெகுலராக கொடுக்குற மாதிரி தான். உங்களுக்கு தூக்கம் முக்கியம். தேவையான அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணிங்க பாடியை. மற்றபடி வந்து வாகனத்தில் மட்டும் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக போங்க. ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா பிளான் பண்ணி அது மாதிரி போங்க. அரசல் பரசலாக போகாதீங்க. போனீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக உங்களுக்கு இருக்கும். என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் வந்து இந்த புதன்கிழமை மத்தியானத்துலேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் வரலங்க. உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து சந்திராஷ்டம ராசியில் நீங்களும் வரீங்க. கடக ராசிக்கு அப்புறம் நீங்களும் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது தான். அதனால் இந்த வாரத்தை வந்து அந்த நாட்கள் மட்டும் புதன் மதியத்துலேருந்து வெள்ளி காலை வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணுன்னாக்கா ஒரு வேலையை செய்யாமலாம் இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். தேவையில்லாத புதிய நபர்கள் வந்து ஏதாவது வந்து உங்களோட இன்டராக்ஷன் பண்ணி ஏதாவது ஒரு நம்பிக்கையை கவரக்கூடிய இதில் வருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் உதவி பண்ணி பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் பார்த்திங்கன்னா வந்து கும்பத்தில் வந்து இருக்கார், கூட ராகுவோடு சேர்ந்துருக்காரு. புரியுதா? இது ஒரு கிரகணமான நிலைமை. அதனால் வந்து எல்லாத்தையும் 1க்கு 2 தடவை ரொம்ப யோசித்து தான் இந்த டைமில் முடிவு எடுக்கணுங்க. முக்கியமான முடிவை அந்த 2.5 நாள் தள்ளி வைக்க முடியுமான்னு பாருங்கள். தள்ளி வைக்க முடிஞ்சால் தள்ளி வச்சுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து அந்த ராகுவோட பிடியில் இருக்கார். குரு பார்வை இருந்தாலும் இந்த டைமை நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. அதை மட்டும் பார்த்துங்க. ஏன்னா இந்த 18 தொடங்கி 19, 20 காலையில் வரலாம். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய இதுவாக இருக்காது. இது ஒரு எச்சரிக்கையான வாரமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லத்தரசிகளுக்கு வந்து சமையலறை, நெருப்பு, கேஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய விஷயங்க. வீட்டில் எதுவும் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் இதெல்லாம் ஆகாமல் பார்த்துங்க. சூரியனோட ராகு சேர்றாரு. அதனால் வந்து சமையல் அறையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மிடில் ஈஸ்ட் வளைகுடா நாடில் வந்து நம்ம தமிழர் சொந்தங்கள் வந்து
ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்து வேலை சேஞ்ச் பண்ணுறது, ப்ராஜெக்ட் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்குங்க. ஏன்னா ராகு பகவான் வந்து அந்த இடத்துல சூரியனோடு சேரும்போது வளைகுடா நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு வந்து சூரியன் வழிபாடு, புரியுதா, சூரிய நமஸ்காரம் இது பண்ணிங்கன்னா இந்த வாரம் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரன்றதெல்லாம் மறந்துடாதீங்க. எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க. என்னருமை கன்னி ராசி அன்பர்களே, இந்த வாரம் 4வது ராசியாக நீங்களும் உங்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டம எச்சரிக்கை நான் சொல்கிறேன் இறுதியில். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை இரவில் வந்து சனிக்கிழமை வரை உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரை, வெள்ளி முதல் ஞாயிறு வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதால இந்த நாளில் வந்து முக்கியமான பயணங்கள் எதுனா இருந்தால் தடுத்துருங்க. வியாபார விஷயமாக ஏதாவது புதிய அக்ரிமெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்னால் 1க்கு 2 முறை படித்து பார்த்துட்டு கரெக்டாக எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்டுட்டு பின்னாடி எதுவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இந்த டைமில் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியான அளவில் தூங்கி உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி குடித்து நீங்கள் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் போகும்போது பிளான் பண்ணி போங்க. வண்டியில் போகும்போது வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் மெதுவாக போகணுங்க. உத்தியோகத்தில் வந்து நிலுவையில் இருந்த வேலைகள்லாம் இப்போ வந்து எடுத்து போட்டு முடிச்சிடுவீங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இல்லத்தரசிகள் வந்து உறவினர்களிடையே வந்து ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கும் அந்த வாரம். இருந்தாலும் நீங்கள் பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏதாவது கோவப்பட்டுட்டிங்கன்னா உறவுகள் முறியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு கவனமான இருக்க வேண்டிய வாரன்றதை மறந்துடாதீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இந்த வாரம். சிங்கப்பூரில் இந்த மாதிரி மலேசியா இந்த சைடில் இருக்க கன்னிராசி நண்பர்களுக்கு பண வரவு நல்ல திருப்திகரமாக இருக்குங்க. முதல் பகுதி வாரத்தோட முதல் பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மேலும் இந்த வாரம் சிறப்பு கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலையான வணங்கினா இந்த வாரம் மேலும் சிறப்பை கூட்டித்தரும். என் அருமை துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் வந்து அதிர்ஷ்டம் பெற ராசியில் நீங்களும் ஒருத்தருங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதே கிரகங்கள் 4 கிரகங்கள் இருந்து 3 கிரகங்கள் இருந்தது 4 ஆயிடுச்சு. இந்த வாரம் 4 கிரக சேர்க்கை இருக்கும். சந்திரன் மட்டும் ஒரு 18, 19, 20 அந்த ஒரு 2.5 நாள் மட்டும் அங்கே இருப்பாருங்க. இந்த சேர்க்கை உங்களுக்கு என்னன்னாக்கா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் நல்ல ஒரு இது கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் அங்கே கிரகணமாக ஆகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதால நீங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து கல்யாண பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வந்து யார் ஒருத்தர் முன்னிறுத்து நடத்துகிறாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்தால் எல்லா சுபகாரியங்களும் இந்த டைமில் முடியுங்க. லேசாக ஒரு குழப்பம் வரும், வராமல் போகாது. கொஞ்சம் தீர்க்கமாக இருக்கிறவங்க வந்து அதை முன்னெடுத்து செய்யும்போது நல்லபடியாக முடியுங்க. மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு. இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு திருமண பேச்சு எடுத்தால் கண்டிப்பாக வந்து இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, இந்த டைமில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நான் தொடர்ந்து இதுக்கான வீடியோலாம் தனியாக போடுறேன் மேரேஜுக்கு, அதெல்லாம் பாருங்கள். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வந்து இந்த வாரம் ரிசர்ச் பண்ணுற ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். புதிய கண்டுபிடிப்பெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. வெளிநாட்டில் தொழில் நம்ம துளாராசி நண்பர்களுக்கு வந்து நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த டைமில். அதே டைமில் ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டுட்ருக்கவங்களுக்கு அதுவும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஒரு நல்ல ப்ராஜெக்டில் போவீங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நல்லாயிருக்கும். சனிக்கிழமைகளில் வந்து நீங்கள் சனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள், மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என் அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, யோகம் பெற இந்த வாரம் யோகம் பெற ராசியில் வந்து நீங்களும் ஒருத்தருங்க. இந்த வாரம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் வந்து உச்சம் பெற்று இருப்பார் இன்னும் 22ஆம் தேதி வரலும். அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாரம். அதுக்கப்புறம் அவர் கும்பத்துக்கு போயிடுவார் 23ஆம் தேதியிலேருந்து. இன்றைக்கி வந்து ஏதாவது வீடு விற்கணும், வாங்கணும், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பிளானிங்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ முடிச்சிடலாங்க. அதே மாதிரி ஃபயரு, வீட்டு உபயோகப் பொருட்கள், அப்புறம் கேஸ் ஏஜென்சி இந்த மாதிரி வச்சுருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு ஏஜென்சி பண்ணுறவங்க, இன்னொருத்தர் பொருளை வாங்கி விற்கிறவங்க, அப்புறமா வந்து கட்டுமான வேலை செய்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் ரொம்ப லாபகரமாக இருக்குங்க. முடியாத வேலைகள்லாம் இப்போ முடித்து மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும்.
உங்களுக்கு பதவி உயர்வுக்கு இப்போ ஒரு ஏதாவது கேட்கணுன்னா இந்த டைமை யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா வீட்டை புதுப்பிக்கிற எண்ணம் வரும் இந்த டைமில். கொஞ்சம் எதனா மாற்றி வைக்கணும், இதை அப்படி வைக்கணுன்னா அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த வாரம் நடக்குங்க. உங்களுக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் இந்த டைமில் வந்து ஏதாவது காம்படேட்டிவில் எக்ஸாம்லேயோ இல்லை வந்து ஒரு கேம்ஸ்லேயோ கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பதக்கங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு வந்து முருகர் வழிபாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலும் வந்து சிறப்பாக இருக்குங்க. நல்லா வந்து சிறப்பை கூட்டி தரத்துக்கு செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை பண்ணி சிறப்படைங்க. என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப யோகமான வாரமாக இருக்குங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ராசிக்கு 3ஆம் இடத்துல கிரகங்கள் ஒரு கூட்டமாக இருக்கும்போது தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த வாரத்தில். வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்கள் வழியில் நல்ல ஒரு ஒத்தாசை கிடைக்குங்க. ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஃபேமிலியை மட்டும் வியாபாரத்தை விரிவடை வைக்கிறதுக்கான பிளானிங்ஸ்லாம் இந்த வாரத்தில் எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு மந்த நிலைமை நீங்கி சுறுசுறுப்பாக இருக்குங்க இந்த வாரம். இந்த வாரத்தில் வந்து சரி நம்ம ஆஃபீஸ் போகலாம், வேலையை முடிக்கலான்னு ஒரு பிளானிங்கோடு இருப்பீங்க. அது நல்லபடியாக நடக்கும். இல்லத்தரசிங்களுக்கு பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட ஏதாவது மனக்கசப்பு இருந்தால் அதெல்லாம் நீங்கிடுங்க. போல்டாக நீங்களே போய் பேசிடுவீங்க. பேசி நல்லபடியாக இருக்கும். மாணவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா மொழி பாடங்களில் வந்து சிறந்து விளங்குவாங்க இந்த டைமில். தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி லிட்ரேச்சர் படிக்கிறவங்களாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்களுக்கு யாருன்னா காத்திருந்தாங்கன்னா இந்த டைமில் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வந்து விசா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குங்க. நம்ம மிடில் ஈஸ்ட்டு, அப்புறம் ஐரோப்பா, அமெரிக்கா இங்கேருந்து பார்க்குற நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கனாக்கா விசா, ஒர்க் பர்மிட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கணும். அப்படியே ஒரு மந்த நிலையிலே இருந்தீங்கன்னா இந்த டைமுக்கு ஒரு முயற்சி எடுத்து அந்த விஷயத்தை நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிருவீங்க. மேலும் உங்களுக்கு வந்து இந்த பலனை வந்து நற்பலனை அதிகப்படுத்தி கொடுக்குற உங்கள் ராசிநாதனான குரு பகவானை வந்து வியாழக்கிழமையில் வணங்குறது ரொம்ப சிறப்பை கூட்டி. என் அருமை மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து தனித்து உங்கள் ராசியில் இருக்கார். இப்போது எல்லா கிரகங்களும் கும்பத்துக்கு போயிட்டாங்க. செவ்வாய் மதம் உச்சமாக இருக்காங்க. 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து ஒரு 4 கிரகம் சங்கமம் ஆகிறாங்க. சந்திரனும் வந்து இந்த வாரம் அந்த இடத்துல பாஸ் பண்ணி போவார். ஸோ இந்த தன குடும்ப வாக்குஸ்தானம் வலுப்பெறதால் உங்கள் வாக்குஸ்தானத்துக்கு உங்கள் வாக்குக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த வரவுகள் எல்லாம் வந்து சேருங்க. வியாபாரம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாரம். வேலை செய்கிற இடத்துல வந்து அவங்களுடைய ஐடியாஸ்லாம் வந்து எல்லோரும் ஏற்றுப்பாங்க. அதே டைமில் ஒரு நல்ல ஒரு அனுசரணையான ஒரு சூழல் வந்து வேலை செய்கிற இடத்துல நடக்குங்க. அதே மாதிரி வீட்லேயும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க குடும்பத்தோடும். ஏன்னா தன குடும்ப ஸ்தானத்தில் 4 கிரகம். ஃபஸ்ட்டு ராகு மட்டும் வந்து ஒரு மாதிரியான ஒரு குழப்பம்லாம் நிலவிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ தற்காலிகமாக வந்து விலகி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வருன்றதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பெல் ஐக்கானை அமைக்கிட்டு கண்டினியூவாக பாருங்கள். மாணவர்கள் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுப்பாக படிப்பாங்க. அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆளுமைத்தன்மை வந்து அதிகரிக்கிற டைம் இது. இந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தி மேலும் நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை வந்து அதிகப்படுத்திக்காதீங்க. ஒரு பிளான் வச்சுட்டு கரெக்டாக அதுக்குள்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். சிவபெருமான் வழிபாடு மேலும் சிறப்பை கூட்டித்தரும். என் அருமை கும்ப ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் ஆல்ரெடி இப்போ 4 கிரகம் வந்தாச்சுங்க சூரியனோடு சேர்த்து. இப்போ 5ஆவது கிரகமான சந்திரன் வந்து ஒரு 2.5 நாள் அந்த சைடு பாஸ் பண்ணி போவாருங்க. 18, 19, 20 இந்த ரேஞ்சில். அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்கிற எச்சரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் வந்து எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. 4 கிரகங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு மாதிரியான ஒரு படபடப்பெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து அந்த இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்காரு. இந்த படபடப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு கரெக்டான டைமில் தூங்கிடுங்க. ஃபோன்லாம் அதிகமாக பார்க்காதீங்க. உங்களோட உடம்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். 5 கிரகங்கள் சந்திரனோட அந்த உங்களுடைய ராசியில் உட்காரும்போது நமக்கு சில குழப்பங்கள்லாம் வருங்க. ஆனால் இதெல்லாம் வந்து டெம்பரவரி தான். இதெல்லாம் தெளிவு வந்து அன்றைக்கே கிடச்சிடும் உங்களுக்கு. எப்போ ஒரு விஷயம் முடிவு எடுக்கணும்னா கொஞ்சம் குழம்பி தான் தெளிவீங்க இந்த டைமில். ஆனால் கரெக்டான முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க.
வியாபாரங்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும். புது புதிய ஐடியாஸ்லாம் இந்த டைமில் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும், கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு லோன் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தைரியமாக முடிவெடுத்தால் கண்டிப்பாக இந்த டைமில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. என்னென்னா கொஞ்சம் வந்து நீங்கள் நிதானமாக பேசணும். அதே மாதிரி மற்றவங்களோட வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது சடனாக வந்து நீங்கள் ஏதாவது மாற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் தனிச்சிருந்த இடத்துல வந்து சூரிய பகவான் சேரும்போது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவும். அதனால் திடீர்னு ஆஷாக பேசிடுவீங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்லாயிருக்கும். சந்திரன் உங்கள் ராசியில் வந்து பாஸ் பண்ணி போவார், சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு ஒரு அமைதியும் தெளிவும் கிடைக்குன்றதில் சந்தேகம் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய உங்கள் ராசி பகவானை வந்து நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்க. குரு பகவான் உங்களை பார்க்குறதால வியாழக்கிழமைகளை தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேலும் வந்து சிறப்பை கூட்டி தரும். என் அருமை மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு வந்து ஜென்ம சனி நடந்துட்டு இருந்து அதே டைமில் 4 கிரகங்கள் வந்து 12ஆம் இடத்துல ஒரு கூட்டணியாக வந்து அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் சொல்கிற இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் சுப செலவுலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் வண்டி வாகனம் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸு இல்லை வீட்டு விஷயமாக வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் நடக்கும். அதே டைமில் சுக்கிரன் 12ல் வந்திருக்கிறதால வெளிநாட்டு தொடர்பு மூலம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நல்ல லாபகரமான விஷயங்கள்லாம் நடக்குங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த டைமில் வந்து கொஞ்சம் நல்லபடியான காசில் வந்து ஒரு கம்ஃபர்ட்டான சூழ்நிலை கிடைக்கும். கையில் வந்து காசு புரளுங்க. அது யார் காசாக இருந்தாலும் அது உங்கள்கிட்ட ரொட்டேட் ஆகிட்ருக்கும். காசு விஷயத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணும். செலவு பண்ணுறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். இல்லத்தரசிகளுக்கு வந்து ஆன்மீக பயணங்கள் இது மாதிரி போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வருங்க வீட்டில். எல்லாமே வீட்டில் இப்போ வந்து ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த டைமில் நடந்துடும். ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு போகணும், ஒரு வேலை விஷயமாக போகணும், இல்லை டூர் போகணுன்னாலும் இந்த டைமில் வந்து உங்களுக்கு அதுக்கான பாக்கியங்கள் கிடைக்கும். விசாவும் ஈஸியாக கிடச்சிரும், சரிங்களா? அதனால் மீன ராசி அன்பர்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வியாழக்கிழமைகளில் வந்து குரு பகவான் வழிபாடு மேலும் உங்களுக்கு வந்து சிறப்பை கூட்டி தரும்ன்றதில் ஐயமில்லை. நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிப்ரவரி மாத ராசி பலன், மார்ச் மாத ராசி பலன் சீக்கிரம் வந்து நட்சத்திர பலன் எல்லாமே வந்துட்டுருக்கு. பார்த்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் லியோ எம். சிவராமன்.